வணக்கம் லெட்ஸ் ஸ்போர்ட் நேயர்களே. நான் உங்க நிவாஸ் அண்ட் நம்ம எல்லாருமே கடைசி கொஞ்ச நாளா எந்த டோர்னமெண்ட்ட பத்தி, எந்த சீரிஸ பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியா வந்து இங்கிலாந்துல போயிட்டு ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஆடுறாங்க அப்படின்னாலே எல்லார் கண்ணும் அந்த சீரிஸ் மேல தான் இருக்கும். காரணம் இந்தியா போயிட்டு அங்க இதுவரைக்கும் ஒரு சீரிஸ் ஜெயிச்சதே இல்ல அப்படின்றது தான் உண்மை. இந்த வாட்டி ஜெயிச்சிருக்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா நம்ம இந்த கடைசி மேட்ச் 5வது மேட்ச் வர்றதுக்கு முன்னாடி தோல்வி அடையிற ஒரு நிலையில இருந்தோம். அங்கிருந்து இந்த 5வது மேட்ச் ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஜெயிச்சு இந்த சீரிஸ வந்து நம்ம லெவல் பண்ணியிருக்கிறோம். டிரா பண்ணியிருக்கிறோம். இதுவே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மென்ட். ஏன் அப்படின்னா, இந்த டீம் வந்து இந்த டோர்னமென்ட்க்கு உள்ள வரும்போது சீனியர் பிளேயர்ஸ் அது ரவிச்சந்திரன் அஸ்வினா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும், ரோஹித் சர்மாவா இருக்கட்டும். மிக முக்கியமா வந்து விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இந்த டோர்னமென்ட்க்குள்ள வந்திருந்தாங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்பின்னர் இல்லாம இந்த டோர்னமென்ட்க்குள்ள வந்திருந்தாங்க. அப்படின்றத பார்க்கும்போது அதுவும் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு கேப்டன். அட்லீஸ்ட் வந்து இப்போ ஒரு ரோஹித் சர்மாவோ, விராட் கோலியோ டீம்ல இருக்கும்போது, முக்கியமா விராட் கோலி டீம்ல இருக்கும்போது, சுப்மன் கில்லுக்கு கேப்டன்சி போகுது அப்படின்ற மாரி இருந்துச்சுன்னா, ஒரு சீனியர் பிளேயரோட கைடன்ஸ்ல வந்து ஒரு யங்ஸ்டர் கேப்டன் பண்ண ஆரம்பிக்கிறாருன்ற மாரி இருக்கும். ஆனா இந்த டோர்னமென்ட்ல அப்படிலாம் எதுவுமே இல்ல. சீனியர் பிளேயர்ஸ் இல்லாம, புதுசா அவருடைய கரியருடைய முதல் டெஸ்ட் டோர்னமென்ட்ட வந்து சந்திக்கிறாரு கேப்டனா சுப்மன் கில். இந்த மாதிரி ஒரு டோர்னமென்ட்ல இந்த கடைசி மேட்ச் உள்ள வரும்போது இந்தியா வந்து லேக் பண்றாங்க. இங்கிலாந்து 2-1ன்னு லீட் பண்றாங்க சீரிஸ் அப்படின்னு இருக்கிறப்ப, இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயமும், இந்த ஒரு பிரஷரும் கூடவே வருது இந்தியாவுக்கு. அப்படியெல்லாம் இருக்கும்போதும், அத பத்திலாம் எந்த கவலையுமே இல்லாம இந்தியா ஆடுனாங்கன்றத நம்ம கிளியரா பார்த்தோம். இந்த 5வது மேட்ச் வந்து ஒரு ஃபேன்டாஸ்டிக் பாக்ஸ் ஆஃபிஸ் டெஸ்ட் கிரிக்கெட் கேமா தான் இருந்துச்சு. நெறைய பேர் இன்னைக்கு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் கிரிக்கெட் ஏன் இவ்ளோ அற்புதமான கேம்ன்றத இந்த மேட்ச பார்த்து நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இவ்ளோ அற்புதமான ஸ்போர்ட்ன்றத இந்த மேட்ச பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாரி நெறைய பேர் சொல்றத வந்து நம்ம சோசியல் மீடியால பார்க்குறோம். நெறைய மீம்ஸ் வருது, நெறைய போஸ்ட்ஸ் வருது. சோசியல் மீடியால வந்து டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் த பெஸ்ட் ஸ்போர்ட் எவர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து மக்கள் இந்த மேட்ச பார்த்து அவ்ளோ என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கிளியரா தெரியுது. மேட்சும் அதுக்கு தகுந்த மாரியே இருந்திருக்கு. டே 5 வரைக்கும் மறுபடியும் போயிருக்கு. இந்த டோர்னமென்ட்ல வந்து இந்த சீரிஸ்ல வந்து எல்லா மேட்சுமே கடைசி நாள் வரைக்கும் போயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதுவே ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் முக்கியமா இந்த மேட்ச் வந்து ஏன் இவ்ளோ சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து இந்தியா பேட்டிங் ஆடுறாங்க. அது ஏன் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னா, மற்றும் ஒரு முறை இந்தியா டாஸ தோக்குறாங்க. இங்கிலாந்து டாஸ ஜெயிச்சு மற்றும் ஒரு முறை நாங்க சேசிங் தான் பண்ணுவோம். எவ்வளவு வேணாலும் நீங்க எங்களுக்கு டார்கெட் குடுங்க, நாங்க சேஸ் பண்ணுவோம். அப்படின்ற அந்த ஒரு தில்லு யூசுவலா அவங்க பேஸ்பால் ஆடுவாங்க அப்படின்ற மாரி அந்த ஒரு தில்லோட வந்து இந்த டாஸ் டெசிஷன எடுத்தாங்க. இங்கிலாந்து அந்த டாஸ் டெசிஷன் எடுத்து இந்தியாவை பேட்டிங் ஆட வச்சாங்க. 224 ரன்கள் தான் இந்தியாவால அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிக்க முடிஞ்சுச்சு. அதுக்கு காரணமா இருந்தது கருண் நாயரோட ஒரு ஹாஃப் செஞ்சுரி. அப்புறம் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்துச்சு. அவ்வளவுதான். ஆனா பெருசா ஒரு அற்புதமான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எந்த பேட்ஸ்மேன் கிட்ட இருந்தும் வரல. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 224 ரன் தான் அடிச்சோம் அப்படின்றது ரொம்ப கவலையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம கவலையை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி இங்கிலாந்துடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேனான பென் டக்கெட்டும், ஜாக் கிராலி உள்ள வந்து போட்டு டமால் டுமில்னு பிரிச்சு எடுத்துட்டாங்க. எல்லா பக்கமும் பவுண்டரி அடிச்சாங்க. அந்த மாரி இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா அவங்க வந்து 8 ஓவர்ல 100 ரன்ஸ் அடிக்கிற மாரி 8 ரன் ரேட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு T20 கேம் மாரி ஆடிட்டு இருந்தாங்கன்றத நம்ம பார்த்தோம். அந்த மாரிலாம் வந்து அவங்க ஆக்சுவலி அவங்க ஆடுன ரன் ரேட் ரொம்ப சூப்பரான ரன் ரேட். அப்படி ஒரு ரன் ரேட்ல வந்து அவங்க சூப்பரா கன்டின்யூ பண்ணி இந்தியாவ வந்து கம்ப்ளீட்டா பிரஷர்ல போட்டு நம்மளுடைய பவுலர்ஸ் ஏன் அப்படின்னு சொன்னா, அ நம்ம வந்து கண் இமைக்கிற நேரத்துல அவங்க வந்து 100 ரன் ரீச் பண்ணிட்டாங்க. அவங்க 100 ரன் ரீச் பண்ணும்போது, அப்பதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பவுலர் வந்து உள்ள வந்திருக்கிறாரு. அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள 2 பவுலர்ஸ் அவங்களுடைய ஸ்பெல்ல அப்பதான் முடிச்சிருக்காங்கன்ற மாரி. அந்த மாரி அவங்க அந்த 50 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டப்ப, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல் கூட முடியல நம்ம பவுலர்ஸ்க்கு அப்படின்ற மாரி இருந்துச்சு. செம்ம T20 பிளே இருந்துச்சு. ஆனா அங்கிருந்து என்னதான் அவங்க அடிச்சாலும் அதெல்லாம் பத்தி கவலைப்படாம திரும்ப ஒரு கம்பேக்க கொண்டு வந்தாங்க இந்தியன் பவுலர்ஸ். அந்த மாரி ஒரு கம்பேக் அப்புறம் இங்கிலாந்தால 247 ரன்கள் தான் அடிக்க முடிஞ்சுச்சு அப்படின்றது நம்மளால நம்பவே முடியல. ஏன்னா அவங்க ஆரம்பிச்ச விதத்துக்கும், அவங்க முடிச்ச இந்த இன்னிங்ஸ முடிச்ச விதத்துக்கும் சம்மந்தமே இல்லாம இருந்துச்சு. அந்த மாரி ஒரு செகண்ட் இன்னிங்ஸ நம்ம பார்த்தோம். 247 ரன் தான் இங்கிலாந்து அடிச்சிருக்காங்க. பெரிய லீட் எடுக்கல அப்படின்றது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருந்துச்சு. 3 இன்னிங்ஸ் நம்ம திரும்ப பேட்டிங் ஆட வரும்போது, யசஸ்வி ஜெய்ஸ்வால் கிட்ட இருந்து ஒரு சூப்பரான செஞ்சுரி பார்த்தோம். யசஸ்வி ஜெய்ஸ்வால் கிட்ட இருந்து ஒரு செஞ்சுரி பார்த்தோம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி வந்து மத்த டாப் ஆர்டர் பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறப்ப, நைட் வாட்ச்மேனா உள்ள வந்தாரு ஆகாஷ்தீப். அவர்கிட்ட இருந்து ஒரு 66 ரன் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த சீரிஸ்ல இன்னொரு ஒரு 50 ரவீந்திர ஜடேஜாவுக்கு. கடைசியா வாஷிங்டன் சுந்தர் கிட்ட இருந்து ஒரு பவர்ஃபுல் கேமியோ 6ம் 4மா அட்டாக்கிங்கா அக்ரெசிவா ஆடினாரு. எப்படி இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் ஆடுறாங்களோ அதே மாதிரி இவர் ஆடினாரு.
இப்படி ஒரு ஓவரால் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து 390 ரன்களுக்கு மேல வந்து நம்ம அந்த 3 இன்னிங்ஸ்ல அடிச்சோம். அந்த 390 ரன்கள் அடிச்சது காரணத்தினால தான் நம்மளால 374 அப்படின்ற ஒரு டார்கெட்ட வைக்க முடிஞ்சுச்சு. 397 அடிச்சோம். 374ன்ற ஒரு டார்கெட்ட நம்ம வச்சோம். அந்த 374 டார்கெட் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கடைசியில முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த நேரத்துல எனக்கு இது எல்லாமே இந்த இங்கிலாந்து சேஸ் பண்ண வர்றதுக்கு முன்னாடி இது எல்லாமே அப்படியே வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல பார்த்த மாதிரியே இருந்துச்சு. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்லயும் இப்படிதான். முதல் 2 இன்னிங்ஸ் வந்து 2 நாள்லயே முடிஞ்சிருச்சு. இன்ஃபாக்ட் வந்து முதல் 2 நாள்லயுமே வந்து மோர் தேன் 10 விக்கெட்ஸ் அ டே அப்படின்ற மாரி போய்க்கிட்டு இருந்துச்சு. என்னடா இவ்ளோ விக்கெட் விழுது? 14 விக்கெட் 14 விக்கெட்ஸ் இன் ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ன்ற மாரி இருந்துச்சு அந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல. என்னடா இவ்ளோ விக்கெட் விழுதே அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஆஸ்திரேலியா திரும்ப பேட்டிங் ஆட வந்தாங்க. பெருசா பேட்டிங் அவங்களால ஆட முடியல. ஆனா ஓரளவுக்கு ஒரு ஸ்கோர் 300 பிளஸ் ஸ்கோர வந்து கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. ஓரளவுக்கு ஒரு சைசபிள் டார்கெட் வைக்க ட்ரை பண்ணாங்க. அந்த சைசபிள் டார்கெட்ட கடைசியில ரொம்ப ஈஸியா சேஸ் பண்ணி முடிச்சாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அவங்களுடைய ஃபைனல் இன்னிங்ஸ் வந்து கம்ப்ளீட்டா லார்ட்ஸ் ஒரு பேட்டிங் ட்ராக்கா மாறினதுக்கு அப்புறம் அமைஞ்சிச்சு அப்படின்றதுனால அவங்களால அது ஈஸியா சேஸ் பண்ணி எடுக்க முடிஞ்சிச்சுன்றத நம்ம பார்த்தோம். எனக்கு அதே மாதிரி பயம் தான் இங்கேயும் இருந்துச்சு. எங்க பிட்ச் பெட்டர் ஆகிக்கிட்டே வருதே. ஏன்னா இன்னிங்ஸ்ல 224 ரன் இந்தியா அடிச்சிருக்கோம். அடுத்த இன்னிங்ஸ்ல அதை விட அதிகம் 247 ரன் இங்கிலாந்து அடிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம 390 ரன் அடிச்சிட்டோம். 390 ரன் நம்ம அடிக்கும்போது பிட்ச் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பெட்டரா இருக்கு அப்படின்ற மாதிரி தானே நமக்கு தெரியுது. அப்போ இதை விட இன்னும் போக போக பெட்டர் ஆகுமோ, ஒருவேளை இந்த 374 அவங்க சேஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் எனக்கு கண்டிப்பா இருந்துச்சு. நான் இன்ஃபேக்ட் அப்படித்தான் நினைச்சேன். அவங்க சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். காரணம் இந்த இங்கிலாந்து சைடுக்கு வந்து இந்த 374 சேஸ் பண்றதுன்றது புதுசு கிடையாது. அவங்க இதுக்கு முன்னாடி தான் சக்சஸ்ஃபுல்லாவும் செஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது அவ்வளவுதான் மேட்ச் போயிருச்சு போல அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த இடத்துல இருந்து மேட்சை திரும்ப எடுத்துட்டு வந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மட்டுமே. இப்ப இந்த இடத்துல வந்து டீம் செலக்ஷனை பத்தி நம்ம கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்டே ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓவல் கிரவுண்டை பத்தி நம்ம ப்ரிவியூலையும் பேசியிருந்தோம். நிறைய பேர் பேசியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஓவல் கிரவுண்ட்ல வந்து இந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத இங்க ஆடுன நம்மளுடைய டீம்ல இருக்கக்கூடிய சப்போர்ட் ஸ்டாஃப், ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு கண்டிப்பா தெரியதான் போகுது. ஒரு மார்னே மார்க்கலா இருக்கட்டும், ஹெட் கோச் கௌதம் கம்பீரா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இந்த பிட்ச் எப்படி இருக்கும்னு தெரியாம கிடையாது. அவங்க இங்க நிறைய ஆடி இருக்கிறாங்க அவங்களுடைய கரியர்ல. ஓவலை பொறுத்த வரைக்கும் இங்க பால் டேர்னே ஆகாது. ஷேன் வான் அவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஸ்பின்னர் ஷேன் வான், அவருக்கே இந்த பிட்ச்ல வந்து பெருசா ரெக்கார்டு கிடையாது. அவர் ஓல்டு டிராஃபர்ட்ல அப்படி ரெக்கார்டு வச்சிருக்கிறவரு இந்த கிரவுண்ட்ல பெருசா அவர் வந்து ரெக்கார்டு வைக்கல அப்படின்றதான் பாக்குறோம். அவரோட ரெக்கார்டே ரொம்ப நார்மலா தெரியுது. ஆனாலும் அவர் வந்து அந்த டாப் லிஸ்ட், ஐ மீன் விக்கெட் டேக்கர்ஸ் லிஸ்ட்ல, ஸ்பின்னர்ஸ் லிஸ்ட்ல அவர் இருக்காரு. அப்படி இருந்துமே அவருடைய நம்பர்ஸ் அவ்வளோ அப்பீலிங்கா இல்லைன்றத பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த பிட்ச் வந்து ஸ்பின்னர்ஸுக்கு உதவவே உதவாது அப்படின்றது தான் உண்மை நமக்கு கிளியரா தெரியுது. இன்ஃபேக்ட் வந்து இங்கிலாந்து இத்தனை வருஷமா அவங்களுடைய டீம்ல நிறைய ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு போறதுமா இருக்காங்க. அவங்க யாருமே இந்த கிரவுண்ட்ல வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றத பார்க்குறோம். அது கிரேம் ஸ்வானா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஆஷ்லி ஜெயில்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து ஜாக் லீச்சா இருக்கட்டும், இல்ல எந்த ஸ்பின்னரா இருந்தாலும் சரி, அதாவது இங்கிலாந்துக்கு ஆடின யாரா இருந்தாலும் சரி, அடில் ரஷீத் யாரா இருந்தாலுமே இந்த பிட்ச்ல அவங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வரல அப்படின்றத நம்ம கிளியரா பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த பிட்ச்ல 2 ஸ்பின்னர், வாஷிங்டன் சுந்தர் பேட்ஸ்மேன் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவரை ஹையர் அப் தி ஆர்டர் அனுப்பணும். அவரை கீழே இறக்கிட்டாங்க. ஆல்ரவுண்டரா ஆடுறாங்க அப்படின்னா அவரை ஒரு ஸ்பின்னரா கன்சிடர் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். அதே மாதிரிதான் ரவீந்திர ஜடேஜாவும். 2 ஸ்பின்னர் இங்க ஆடணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு போன மேட்ச் தான் வாஷிங்டன் சுந்தரும் ரவீந்திர ஜடேஜாவும் சதம் அடிச்சிருக்காங்க, அதனால டீம்ல வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள பேட்ஸ்மேனா ஆடணும். அப்படி இருந்துச்சுன்னா கருண் நாயரை இந்த மேட்சுக்கு செலக்ட் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. கருண் நாயர் ஆடின அந்த இடத்துல வந்து வாஷிங்டன் சுந்தரை போய் ஆட வச்சிருக்கலாம். அந்த மாதிரி அவங்க ஆடி இருந்தாங்கன்னா, ஷர்துல் தாக்கூர் போன மேட்ச் ஆடினாரா, அவர் அப்படியே இந்த மேட்சும் கண்டினியூ பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹர்ஷ்தீப் சிங் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் சான்ஸ் கிடைக்காம உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு இந்த மேட்ச் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். எப்படி இருந்தாலும் கடைசி மேட்ச் தான் சீரீஸ்ல, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். அதுல பிரச்சனை இல்லை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியில ஓவர்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு மட்டுமே சப்போர்ட் இருக்கு பிட்ச்ல இருந்து. அவருக்கு அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு மட்டும்தான் விக்கெட் விழுது, ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு மட்டும்தான் பால் வந்து ஸ்விங் ஆகுது, சீம் ஆகுது. ஸ்பின்னர்ஸ் போட்டா எந்த பேட்ஸ்மேனா இருந்தாலும் செமையா அடிக்கிறாங்க அப்படின்றத பார்த்ததுக்கு பிறகு அவங்களால ஸ்பின்னர்ஸுக்கு ஓவரே கொடுக்க முடியல. அது ரவீந்திர ஜடேஜாவா இருந்தாலும் சரி, வாஷிங்டன் சுந்தரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஓவரே கொடுக்க முடியல. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கடைசி இன்னிங்ஸ்ல நம்ம 374 ரன் அவங்களுக்கு டார்கெட்டா செட் பண்ணியிருந்தோமா, அதை அடிக்கிறதுக்காக இங்கிலாந்து பேட்ஸ்மேன் வந்திருந்தாங்களா, அவங்களுக்கு நம்மளுடைய 3 பவுலர்ஸே திரும்ப 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 ஓவர் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். கடைசி இன்னிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா
முகமது சிராஜ் 31 ஓவர், அதாவது 31வது ஓவரோடய முதல் பால்ல விக்கெட் எடுத்தார். ஸோ 30.1 ஓவர்ஸ் போட்டிருக்கிறாரு. பிரசித் கிருஷ்ணா 27 ஓவர் போட்டிருக்கிறாரு. அண்ட் 3வது ஆகாஷ் தீப் 20 ஓவர் போட்டிருக்கிறாரு. நீங்க இதையே மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 47 இது ஒரு 30 77 ஓவர் வந்து ஃபுல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டிருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் 4 ஓவர் போட்டிருக்கிறாரு. ரவீந்திர ஜடேஜா 4 ஓவர் போட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வந்துருது. கடைசியில வந்து ஸ்பின்னர்ஸுக்கு பெருசா ஓவர் கொடுக்காம 3 பவுலர்ஸ் வந்து திரும்ப திரும்ப ஓவர் போட்டு 3 பேருமே 20 ஓவருக்கு மேல, அதுல முக்கியமா சிராஜ் 30 ஓவர் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் கிட்டத்தட்ட இதே கேஸ் தான். ஆகாஷ் தீப் 17 ஓவர், சிராஜ் 17 ஓவர், பிரசித் கிருஷ்ணா 16 ஓவர். இந்த மாதிரி 16, 17, 17 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகமான ஓவர்ஸ் போட்டிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல 30 ஓவர் ஒரு பவுலர் போட்டிருக்காரு, சிராஜ் போட்டிருக்காருன்ற பெரிய விஷயம். இந்த மாதிரி இந்த 3 பவுலர்ஸையே ஓவர் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. காரணம், நமக்கு 4வதா ஒரு ஃபாஸ்ட் பவுலரை ஆடல அப்படின்றதுதான் அன்பார்ச்சுனேட் ரீசனா இருந்திருக்கு. இப்ப இந்த மேட்ச்ல கருண் நாயர் ஆடினதுனால என்ன நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஆனா அந்த ஹாஃப் செஞ்சுரி வாஷிங்டன் சுந்தர் அடிப்பாரா? அந்த ரன்ஸை வாஷிங்டன் சுந்தர் அடிப்பாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அடிப்பாரு. அப்புறம் எதுக்கு நம்ம வந்து தனியா கருண் நாயரை ஒரு பேட்ஸ்மேனா இங்கே ஆடணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சரி, இப்ப இந்த 2 பேரை டிராப் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. ஜடேஜாவை டிராப் பண்ண முடியாது, வாஷிங்டன் சுந்தரை டிராப் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. கருண் நாயரை கொண்டு வரதுக்கு பதிலா ஷர்துல் தாக்கூரே ஆடி இருந்தா இதுல இன்னொரு கேள்வியும் இருக்கும். கருண் நாயர் அடிச்ச அந்த 50ம் போன மேட்ச்ல ஷர்துல் தாக்கூர் அடிச்ச அந்த 40ம் நம்ம கம்பேர் பண்ணும்போது பெருசா இங்கேயும் நமக்கு எந்த விதமான வித்தியாசமும் தெரியல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம த்ருவ் ஜுரேல வேற ஆடுறோம். நம்ம ரிஷப் பண்ட் ஆடணும்னா சரி, அவர் இறங்கி சுத்துவாரு, அவுட் ஆயிடுவாரு, நம்ம ஏதாவது சொல்லலாம். த்ருவ் ஜுரேல் அந்த மாதிரி பேட்ஸ்மேன் இல்ல அப்படின்றப்ப, நமக்கு ப்ராப்பரான ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் த்ருவ் ஜுரேல்லயும் இருக்காரு அப்படின்றத பாக்குறப்ப, இங்க எதுக்கு நமக்கு கருண் நாயர்ன்ற ஒரு கேள்வியே வருது. கருண் நாயருக்கு இன்னமும் அந்த அவுட் சைட் எட்ஜ் ப்ராப்ளம் இருக்கு. அவர் அப்படிதான் அந்த கடைசி இன்னிங்ஸ்லயும் அவுட் ஆனார். இந்தியாவுடைய 3வது இன்னிங்ஸ்லயும் அவுட் ஆனாருன்றத நம்ம பார்த்தோம். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து நம்ம கருண் நாயரை மட்டும் கேள்வி கேட்டாலும் வந்து நியாயமா இருக்காது. சாய் சுதர்ஷன் கிட்டேயும் இந்த 2 இன்னிங்ஸ்ல பெருசா நமக்கு ரன்ஸ் வரல அப்படின்றத பார்த்தோம். சரி, ஓகே, அட்லீஸ்ட் சாய் சுதர்ஷனுக்கு வந்து போன மேட்ச் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த மேட்சும் தொடர்ந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும். அப்பதான் அவருடைய டேலண்ட்டை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது கரெக்ட். ஸோ சாய் சுதர்ஷன் ஆடுறது அந்த ரீசன்னால ஆடி இருக்கிறாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு டவுன் தி ஆர்டர் வாஷிங்டன் சுந்தர் இருக்கும்போது, அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மேட்ச்ல நீங்க த்ருவ் ஜுரேலும் ஆடுறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு எதுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனான கருண் நாயர் அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்வியே. கருண் நாயர் ஆடாம இருந்திருந்தா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் ஆடி இருக்கலாம். அது இவங்களுக்கு ஒரு பேட்டிங் ஆப்ஷனும் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஷர்துல் தாக்கூரே ஆடி இருக்கலாம். ஷர்துல் தாக்கூர் ஆடி இருந்தா உண்மையிலேயே வந்து கொஞ்சம் ஒர்க் லோடு கம்மியா இருக்கும். இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், பிரசித் கிருஷ்ணாவா இருக்கட்டும், சிராஜா இருக்கட்டும், நம்மளோட ஆகாஷ் தீபா இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த டீமுக்கு உள்ள போகும்போது, இந்த மேட்சுக்கு உள்ள போகும்போது நம்மளுடைய டீம் செலெக்ஷனே ஃபர்ஸ்ட் ஒரு கேள்விக்குள்ளதான் இருந்துச்சு அப்படின்றதுதான் உண்மை. ஆனா அதையும் தாண்டி நம்ம பவுலர்ஸ் வந்து இப்படி ஒரு மிரக்கலை நடத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. ஆகாஷ் தீப் வந்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. ஆனா அது ரொம்ப முக்கியமான ஒரு விக்கெட்டா ஜோ ரூட்டோட விக்கெட் எடுத்தாரு. பிரசித் கிருஷ்ணா ஓடி வந்து சூப்பரா பவுலிங் போட்டுட்டு இருந்தாரு. இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல அவருக்கு 4 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஆனா மேட்சை ஜெயிச்சு கொடுத்தது 5 எடுத்த முகமது சிராஜ். எல்லாரும் பாராட்டுறாங்க இன்னைக்கு சோசியல் மீடியால, லயன் ஹார்ட்டட் சிராஜ் அப்படின்னு. அதுக்கு காரணம், இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா 5 மேட்சும் ஆடி இருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து 2 டீமையும் சேர்த்தா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல 5 மேட்ச் ஆடினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு முகமது சிராஜும், அவங்க டீம்ல வந்து கிறிஸ் ஓக்ஸும். அன்பார்ச்சுனேட்லி ஓக்ஸுக்கு இந்த மேட்ச்ல ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிடுச்சு. அந்த ஒரு இன்ஜுரி இருந்துச்சு. பட் சிராஜ் வந்து லக்கிலி அந்த மாதிரி எதுவும் சிராஜுக்கு ஆகல. அண்ட் அவரும் வந்து ஓக்ஸ் எந்த அளவுக்கு அவரோட டீமுக்கு போராடினாரோ அந்த மாதிரி நம்ம டீமுக்கும் 5 மேட்சுமே போராடி இருக்கிறாரு அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. இதையும் தாண்டி ஒரு ஸ்டாட் என்ன அப்படின்னா, 187 ஓவர்ஸ் போட்டிருக்கிறாரு இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா. இந்த 5 மேட்ச் சீரீஸ் ஃபுல்லா 187 ஓவர் போட்டிருக்கிறாரு முகமது சிராஜ். அப்போ மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் விளையாடுறது மட்டும் இல்ல, அவருடைய பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்காரு. மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் பெரிய பெரிய ஸ்பெல்ஸ் போட்டிருக்கிறாரு. தொடர்ந்து 8 ஓவர் போடுறது, தொடர்ந்து 7 ஓவர் போடுறதுன்ற மாதிரி போட்டிருக்கிறாரு. மொத்தமா பார்த்தா 187 ஓவர் போட்டிருக்கிறாரு. அதுல இந்த மேட்ச் பர்டிகுலரா, அதுவும் இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தா 8 ஓவர் ஸ்பெல் ஒண்ணு போட்டாரு. அந்த 8 ஓவர் ஸ்பெல்லுல 3 விக்கெட். அப்படி ஒரு ஸ்பெல்ல நான் இது வரையும் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஸ்பெல். அதே மாதிரி திரும்ப அடுத்த நாள் வந்ததுக்கு அப்புறமும் அதே கண்டினியூ பண்றாரு.
டேவோட எண்ட் அப்ப செமையான ஒரு ஸ்பெல்ல போட்டு ஃபினிஷ் பண்றாரு. அடுத்த நாள் திரும்ப வராரு. டே 5 வராரு. மேட்ச்ச ஃபினிஷ் பண்ணி குடுக்குறாரு அப்படின்றதெல்லாம் வந்து அன்ரியலான ஒரு விஷயம். அப்படி ஒரு உழைப்ப வந்து ஒரு பவுலரால போட முடியுமா? பிசிக்கலி இது பாசிபிளா? உடம்பு இதுக்கு இடம் குடுக்குமா? அப்படின்றதே ஒரு பெரிய கேள்வி. அப்படியெல்லாம் வந்து இருந்தாலும், மனதளவுல எவ்வளோ வலிமை கொண்டிருந்தா, எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தா, இந்த மாரி வந்து கிவ் அப்பே பண்ணாம, டயர்டே ஆகாம பவுலிங் போட்டுக்கிட்டே இருக்க முடியும். இன்னொரு ஒரு சூப்பரான ஸ்டாட்டும் இருக்கு. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா, அதாவது இந்த சீரிஸ் ஃபுல்லா 5 டெஸ்ட் மேட்சையும் சேர்த்தா, முகமது சிராஜோட ஸ்லோவஸ்ட் பால் 131 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல வந்திருக்கு. ஆனா, அவருடைய ஃபாஸ்டஸ்ட் பால் 146 கிலோமீட்டர் பெர் ஹவர். அது டே 5ல இந்த 5வது டெஸ்ட் மேட்ச்ல வந்து, அதாவது மொத்த டோர்னமெண்ட்லயும் 187 ஓவர் போட்ட முகமது சிராஜ் வந்து கடைசி மேட்ச்ல 146 கிலோமீட்டர் பெர் ஹவர் போடுறாருன்னா, எவ்வளோ உடம்ப வந்து அவரு ஸ்ட்ராங்கா வச்சிருந்திருக்கிறாரு அப்படின்றது ஒரு பக்கம். மென்டலி எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கணும். திரும்ப ஓடி வந்து டயர்டா இருந்தாலும் பரவால்ல, நான் என் பெஸ்ட்ட குடுப்பேன். 146 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர்ல பால் போடுறாருன்னா வேற லெவல். இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ நம்ம வந்து நம்மளோட சிராஜ் பாய் கிட்ட இருந்து பார்த்தோம். சிராஜ் பாயோட இந்த பெர்ஃபார்மன்ஸ், முகமது சிராஜோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல ஹெல்ப் பண்ணுச்சு இந்தியா இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா அவர் 5 விக்கெட் எடுத்தாரு அப்படின்றது மட்டும் இல்ல. இங்க தான் வந்து இந்த செகண்ட் இன்னிங் இந்த 4த் இன்னிங்ஸ் உடைய ஒரு பிளாக் பஸ்டர் படம் மாதிரி இருந்த ஒரு ஸ்கிரீன் பிளேவே வந்து இங்க தான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போது டே 3 உடைய கடைசி 10 நிமிஷம் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ண பாக்குறாங்க இங்கிலீஷ் பேட்ஸ்மேன். ஏன்னா அடுத்த நாள் பேட்டிங் ஆடிக்கலாம், அன்னைக்கு வந்து எந்த விக்கெட்டை விட்டுறக்கூடாது அப்படின்னு. அப்படி இருக்கும் போதும் சிராஜ் வந்து அந்த நாளுடைய கடைசி ஓவரை போடுறாரு. எல்லா பாலும் பேக் ஆஃப் லென்த் வைக்கிறாரு. ஜாக் ராலி கிட்ட பவுலிங் போடுறாரு. ஜாக் ராலியை வந்து பேக் ஃபுட்ல தள்ளுறாரு. ஜாக் ராலி வந்து பின்னாடி போய் பேக் ஃபுட்ல ஆடிக்கிட்டே இருக்காரு. 5வது பால் ஒரு யார்க்கர் வைக்கிறாரு ஸ்டம்ப்ஸ்ல. இன்ஸ்விங்கிங் யார்க்கர். வேற லெவல்ல ஒரு பால் அது. அந்த பாலை வந்து ஜாக் ராலியால எதிர்பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் வந்து அதை கணிக்கவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு பாலும் பேக் ஃபுட்ல ஆடுற மாதிரி தான் போட்டுட்டு இருந்தாரு. பெர்ஃபெக்ட்டா செட்டப் பண்ணாரு பேக் ஃபுட்ல ஆட வச்சு அந்த யார்க்கருக்கு. இப்படி ஒரு விக்கெட் எடுத்தாரா, அடுத்த நாள் திரும்ப வந்தாரு. லயன் ஹார்ட் மாதிரி தான் வந்ததுல இருந்து போட்டுக்கிட்டே இருந்தாரு. ஆலி போப்போட விக்கெட் கிடைச்சிச்சு. அன்பார்ச்சுனேட்லி அந்த இடத்துல வந்து பென்டகேட்டோட விக்கெட்டும் நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சிச்சு. ஓவராலா வந்து அந்த ஸ்பெல்லுல நமக்கு 2 விக்கெட் கிடைச்சிச்சு. அன்பார்ச்சுனேட்லி அங்க ஹாரி ப்ரூக் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹாரி ப்ரூக்கும் ஜோ ரூட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிச்ச அந்த டயத்துல வந்து ஒரு பால 6 அடிக்க ட்ரை பண்றாரு ப்ரூக். அது முகமது சிராஜ் கைக்கு தான் போகுது பவுண்டரி லைன்ல. அவர் அதை பிடிச்சிட்டு தெரியாம அவருடைய காலை பவுண்டரி லைன்ல வச்சிடுறாரு. அது நாட் அவுட் ஆயிருது, 6 ஆயிருது. அங்கிருந்து ஹாரி ப்ரூக் வந்து ஒரு T20 மோடு உள்ள போயிட்டு 6ம் 4ம் அடிக்கிறாரு. இறங்கி வந்து சாத்துறாரு. கம்ப்ளீட்டா பால் என்ன பால்னு பாக்குறதே கிடையாது. அது இன் ஸ்விங்கரா, அவுட் ஸ்விங்கரா, யாரு போடுறாங்க, என்ன லென்த்ல வரப்போகுது, இதெல்லாம் கவலையே இல்லை. சி பால் ஹிட் பால் அப்படின்ற மாதிரி பாலை பார்த்து கையை வீசணும், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிள் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடுறாரு ஹாரி ப்ரூக். பெருசா யோசிக்கவே இல்லை. அந்த மாதிரி வந்து மேபி சம்டைம்ஸ் வந்து இந்த புத்திசாலித்தனமா ஆடணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம மூளையை கழட்டி வச்சுட்டு பந்தை பார்த்து ஆடினாலே போதும் அப்படின்ற மாதிரி கிரிக்கெட் எவ்வளவு சிம்பிளான ஒரு கேம் அப்படின்னு நமக்கு ப்ரூவ் பண்ணி காட்டினாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இன்னிங்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. நம்ம கையை விட்டு மேட்ச் போயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. பட் அந்த பாயிண்ட்ல இருந்து திரும்ப ஒரு ரிசர்ஜன்ஸை கொண்டு வந்ததுக்கு முகமது சிராஜ் தான் மறுபடியும் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹாரி ப்ரூக்கோட விக்கெட் கடைசியில யாரு கேட்ச் பிடிச்சி எடுத்தாங்கன்னு பார்த்தா முகமது சிராஜ் தான். ஆகாஷ் தீப் அந்த இதை வந்து போடுறாரு. ஹாரி ப்ரூக்கோட விக்கெட்டை வந்து ஆகாஷ் தீப் எடுக்கிறாரு. அவர் போடுற பால் நேரா சிராஜ் கைக்கு தான் போகுது. சிராஜ் அந்த கேட்சை வந்து இந்த முறை டிராப் பண்ணல அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஜேக்கப் பெத்தல் உள்ள வராரு. இந்த மேட்ச்ல புதுசா உள்ள வந்திருக்கிறாரு. ஆனா இந்த மேட்ச்ல அன்பார்ச்சுனேட்லி ஜேக்கப் பெத்தலுக்கு பால் பேட்ல படவே இல்லை. ஜேக்கப் பெத்தல் உள்ள வந்ததுல இருந்தே ஸ்ட்ரகிள் தான். அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கு. அப்ப ரன்னே அவங்களால அடிக்க முடியல. இங்கிலாந்துக்கு அது வரைக்கும் செமையா ரன்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு டார்கெட்டை சேஸ் பண்றாங்க. திடீர்னு பார்த்தா ரன்ஸே வரல. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல பெத்தல் அவுட் ஆகுறாரு. பெத்தல் அவுட் ஆன கொஞ்ச நேரத்திலேயே ஜோ ரூட்டோட விக்கெட் விழுந்துருது. பெத்தலும் ஜோ ரூட்டும் அவுட் ஆனதுக்கு பிறகு அடுத்து வந்து ஜேமி ஸ்மித் தான். சரி, ஜேமி ஸ்மித் உள்ள இருக்காரு. அவர் வந்து ஓரளவுக்கு நல்லா பேட்டிங் ஆடி இருக்கிறாரு. இந்த டோர்னமெண்ட் இந்த சீரீஸ்லயே நல்லா ஆடி இருக்கிறாருன்றதை பார்க்கும்போது சரி ஓகே, ஸ்மித் இருக்கிற வரைக்கும் இன்னும் இங்கிலாந்துக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஸ்மித்தும் ஓவர்டனும் அந்த டேஸ் பிளேயை முடிச்சாங்க. டே 5, அதாவது அதுலயும் ஒரு டிராமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மித்தும் ஓவர்டனும் அப்ப ஆடிட்டு இருந்தாங்க. நம்ம இந்தியன் பவுலர்ஸ் வேற லெவல்ல பவுலிங் போட்டுட்டு இருந்தாங்க. பிரசித் கிருஷ்ணாவா இருக்கட்டும், முகமது சிராஜா இருக்கட்டும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மழை வந்துருச்சு. மழை வந்ததும்
நம்ம பிளேயர்ஸ்லாம் உள்ள போயிட்டோம். இன்ஃபாக்ட் லோ லைட் ஃபர்ஸ்ட் லைட் வந்து சரியா இல்ல. ரொம்ப வந்து டார்க்கா இருக்கு. எதுவும் பால் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மழையும் வந்துருச்சு. உள்ள போனாங்க. மழை நின்றுச்சு. அந்த கவர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ஆட்கள் உள்ள வந்தாங்க. ஆனா அம்பயர்ஸ் வந்து ஏன் அந்த முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல. இதுக்கு மேல இந்த பிளேய கன்டின்யூ பண்ண வேணாம். அடுத்த நாள் ஆடிக்கலாம்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா 1 1/2 ஹவர்ஸாவது மினிமம் வந்து அந்த இடத்துல இருந்து மேக்ஸிமம் அந்த இடத்துல 1 1/2 ஹவர்ஸ் கேம் வந்து அவைலபிளா இருந்துச்சு. 1 ஹவர் அண்ட் 10 மினிட்ஸ் ஆவது மினிமம் வந்து அங்க கேம் ஆடிருக்கலாம். அப்படி இருந்துமே டே 4 ஓட எண்ட்ல வந்து ஸ்டம்ப்ஸ் கால் பண்ணிட்டாங்க அம்பயர்ஸ். அதுக்கப்புறம் இங்கிலாந்துல இருக்கிறவங்க சொன்னது, இங்கிலாந்துல இருக்கக்கூடிய இந்தியா ஃபேன்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டம்ப்ஸ் கால் பண்ணதுக்கு அப்புறம் மழையே பெய்யல. மறுபடியும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாரி இருக்கும்போது ஏன் வந்து ஏர்லியா மேட்ச க்ளோஸ் பண்ணாங்க, டேய க்ளோஸ் பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் அது இங்கிலாந்துக்கு வந்து ஆக்சுவலி அது மிகப்பெரிய ஒரு சாதகமா அமைஞ்சிருக்கணும். அது அவங்க பக்கம் போயிருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டே 4ல டேஸ் பிளே முடிஞ்சதும் டீம்ஸ் எல்லாம் உள்ள போயிருவாங்க. அஃப்கோர்ஸ் இந்தியன் பவுலர்ஸ்க்கு ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். நம்ம அதனால தான் டே 5ல சூப்பரா பவுலிங் போட்டோம். ஆனா இங்கிலீஷ் பேட்ஸ்மேனும் ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க. அடுத்த நாள் திரும்ப டே 5 உள்ள வரும்போது இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் ஹெவி ரோலர் சூஸ் பண்ணலாம். இந்த ரோலர்ல 2 வகை இருக்குல்ல. ஹெவி ரோலர், லைட் ரோலர் அப்படின்னு. இத பேட்டிங் டீம் தான் சூஸ் பண்ணணும். இந்த ஹெவி ரோலர் அவங்க பிட்ச்ல போட்டிருந்தாங்கன்னா, பிட்ச் பேட்டிங் ஆட ரொம்ப ஈஸியா மாறியிருக்கும். அதையும் பண்ணாங்க. ஹெவி ரோலரும் போட்டாங்க. ஆனா ஏன்னு தெரியல. பிட்ச் பேட்டிங் ஆட மாறுச்சா இல்லையான்னுலாம் தெரியல. நம்ம பவுலர்ஸ் வேற லெவல்ல போட்டாங்க. அவங்களால பேட்டிங் ஆட முடியல டே 5ல. உள்ள வந்தாங்க 2 பவுண்டரி அடிச்சாங்க. நமக்கு அப்பவே வந்து டப்புன்னு பயமாயிருச்சு. ஏன்னா வெறும் 37 ரன்களோ என்னமோ தான் வந்து இருந்துச்சு. இன்ஃபாக்ட் வந்து மோர் தேன் தட் 40 சம்திங் ரன்ஸ் தான் இருந்துச்சு அன்னைக்கு நாள்ல எடுக்கிறதுக்கு. அதுல உள்ள வந்த உடனே 2 பவுண்டரி அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னதுமே நமக்கு கம்ப்ளீட்டா என்னடா அது அப்படின்ற மாரி ஆயிருச்சு. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, எப்படி கொண்டு வராங்கன்னு திரும்ப அப்படின்னே தெரியல. சிராஜ் வந்தாரு. ஜேமி ஸ்மித் விக்கெட் எடுத்தாரு. அவரே தான் திரும்ப அடுத்த பிரேக் த்ரூவும் எடுத்து குடுத்தாரு. அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா ஒரு சூப்பரான விக்கெட் எடுத்து குடுத்ததுக்கப்புறம், லாஸ்ட்டா கிறிஸ் வோக்ஸ் வந்து உள்ள இருந்து பேட்டிங் ஆட வேண்டிய ஒரு தருணம். கிறிஸ் வோக்ஸ் அதுக்கு முன்னாடி உள்ள இன்னிங்ஸ்ல ஃபீல்ட் பண்ணும்போது, பவுண்டரி லைன்ல அவர் ஃபீல்ட் பண்ணும்போது அந்த ஷோல்டர டிஸ்லோகேட் பண்ணிக்கிட்டாரு. அவருடைய ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆனதோட கைய வந்து அவருடைய அந்த ஸ்வெட்டர்ல மடிச்சு எடுத்துக்கிட்டு அவர் உள்ள போனாரு. அவர் உள்ள போகும்போதே வலியில துடிச்சத நம்ம பார்த்தோம். அப்படி ஒரு பிளேயர், ஒரு பவுலர் அவருடைய கரியர் லைன்ல இருக்கு. ஷோல்டர் இன்ஜுரிலாம் ஈஸியே கிடையாது. ஏன்னா ஷோல்டர் இன்ஜுரி ஆச்சுன்னா உங்களால முதல்ல ஓட முடியாது. கால்ல இன்ஜூர் ஆனா தான் ஓட முடியாதுன்றது கிடையாது. இங்க ஷோல்டர் இன்ஜூர் ஆச்சு அப்படின்னாலும், அவர் ஆக்சுவலி ரைட் ஹேண்ட் பவுலர் தான். இவருக்கு இன்ஜூர் ஆனது லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டர் அப்படின்னா கூட, அந்த ஷோல்டர் இன்ஜூர் ஆயிருந்தா அதோட அவரால ஓட முடியாது. ஏன்னா ஓடும்போது நம்ம வந்து கைய மூவ் பண்ணி தான் ஓடுவோம் அப்படின்றப்ப, கம்ப்ளீட்டா அவருடைய பவுலிங்கே வந்து அவரால பவுலிங்கே போட முடியல அப்படின்றத தான் பார்த்தோம். இன்ஃபாக்ட் இன்னும் ஃபியூச்சர்ல அவருடைய கரியருக்கு அவர் உண்மையிலேயே பயந்திருப்பாரு. ஆனா, அப்படி வெளிய போன மனுஷன், அந்த கடைசி இன்னிங்ஸ்ல இங்கிலாண்ட காப்பாத்தணும். கொஞ்சம் ரன்கள் தான் இருக்கு. ஏன்னா ஆட்கின்சன் செமையா பேட்டிங் ஆடிட்டு இருந்தாரு. ஆட்கின்சன் மேட்ச முடிச்சுருவாரு. நம்ம ஒரு எண்டு நின்னா போதும் அப்டின்ட்டு, ஒரு கைய வந்து ஸ்லிங்ல மாட்டிட்டு, சட்டைக்குள்ள கைய வச்சுட்டு, இன்னொரு ஒரே கையில பேட்டோட வந்தாரு. அவர வந்து எந்த விதமான ஒரு பால் கூட ஸ்ட்ரைக் ஆட விடாம ஆட்கின்சன் வந்து ஸ்ட்ரைக் எடுத்து ஆடுனதையும் பார்த்தோம். டீம்மேட் அவ்ளோ சப்போர்ட் பண்ணி 2 பேரும் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு நேரத்துல வந்து ஒரு இந்தியா ஃபேனா அவங்க தோக்கணும் அப்டின்ற ஒரு எண்ணம் இருந்தா கூட, ஒரு கிரிக்கெட் ஃபேனா செமையான ரெஸ்பெக்ட். இப்படி ஒரு பிளேயர் ஒரு கையில பேட்ட புடிச்சுட்டு உள்ள வர்றது. ஏன்னா இன்ஃபாக்ட் ஒரு ஜஸ்ட் இன் கேஸ் ஒரு இதுல ஆட்கின்சனால சிங்கிள் எடுக்க முடியல. ஓவரோட லாஸ்ட் பால் சிங்கிள் எடுக்க முடியல அப்படின்னா, அடுத்த ஓவருடைய முதல் பால ஓக்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கும். அப்படி ஓக்ஸ் வந்து அந்த ஓவர ஃபேஸ் பண்ணியிருந்தாருன்னா, நம்ம பவுலர்ஸ் போடுற பால வந்து அவர் ஒரு கையில ஆடியிருக்கணும். அந்த ஒரு கைய வச்சுக்கிட்டு அவர் என்ன பேட்டிங் ஆடியிருப்பாருன்னே நமக்கு தெரியாது. ஆனா அப்படி இருந்தும் அவர் உள்ள வந்தது சும்மா சூப்பரான பிலீஃப் தான். வேற எந்த ஒரு ரீசனுமே அது கிடையாது. வேற நம்ம எதுவுமே அதுல லாஜிக்கே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பிலீஃபோட தான் அவர் உள்ள வந்திருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்படி இருந்துச்சு. பட் ஸ்டில் ஆட்கின்சனோட விக்கெட்ட ஒரு அற்புதமான யார்க்கர போட்டு எடுத்தாரு முகமது சிராஜ். அந்த விக்கெட் விழுந்ததும் நம்ம டீம் செலிப்ரேட் பண்ண அந்த விஷுவல்ஸும், சிராஜ் செலிப்ரேட் பண்ண விஷுவல்ஸும், அதுக்கப்புறம் சிராஜ வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள். அவர் வந்து இந்த டே 5க்கு முன்னாடி நாள் நைட் வந்து அவருடைய ஃபோன்ல ஒரு வால்பேப்பர் கூகுள்ல போயிட்டு பிலீவ் அப்படின்ற ஒரு வால்பேப்பர் ஒண்ணு நான் எங்கேயோ பார்த்தேன். அத நான் எடுத்து அந்த வால்பேப்பர வந்து அந்த ஃபோட்டோவ வந்து நான் என் ஃபோன்ல வால்பேப்பரா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி, அந்த வால்பேப்பர பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வேற எடுத்து காமிச்சிருக்கிறாரு. ஃபுட்பால் வீரர்
ரொனால்டோவோட ஃபோட்டோவ போட்டு மேல வந்து பிலீவ் அப்படின்னு ஒரே ஒற்றை வார்த்தை கொண்ட ஒரு சூப்பரான ஒரு போஸ்டரா இருந்துச்சு. அந்த போஸ்டர வந்து அவருடைய ஃபோன்ல வால்பேப்பரா வச்சிருக்காரு. இத முன்னாடி நாள் வால்பேப்பரா செட் பண்ணிட்டு, அந்த நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோட அந்த மேட்ச வந்து முடிச்சு குடுத்திருக்கிறாரு சிராஜ் அப்படின்றத பார்க்கும்போது உண்மையிலேயே வேற லெவல் ஒரு ஃபீலிங் தான் அது. அண்ட் முகமது சிராஜ் கிட்ட இருந்து வந்த அந்த ஒரு கமிட்மென்ட்டும், அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஒரு எனர்ஜியும் மத்த பவுலர்ஸ சூப்பரா ஹெல்ப் பண்ணுதுன்றதையும் நம்ம பார்த்தோம். பிரசித் கிருஷ்ணா ஜோ ரூட்டுக்கு என்ன லைன் போடணும் அப்படின்றத சொல்லி ஜோ ரூட்டோட விக்கெட்ட வந்து எடுக்க வச்சதும் முகமது சிராஜ் தான். நேரடியா இந்த மாரி டைரக்ட்டா ஹெல்ப் பண்றாரு. அப்படி டைரக்ட்டா ஹெல்ப் பண்ணலனாலும், முகமது சிராஜ் போடுற ஒவ்வொரு பாலும் எப்படி பேட்ட பீட் பண்ணுது, எப்படி பேட்ஸ்மேன வந்து திக்குமுக்காட வைக்குது அப்படின்றத பார்க்கும்போது, பிரசித் கிருஷ்ணாவுக்கும் எனர்ஜி அதிகமாகுதுன்றது தெரியுது. பிரசித் கிருஷ்ணாவோட ரிதம் பெட்டர் ஆயிட்டே வந்தத நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. இதே மாரியே வந்து இந்த ஒரு வீரரோட எனர்ஜி வந்து மொத்த டீமையும் மாத்துச்சுன்றத நம்ம பார்த்தோம். ஏன்னா, ஹாரி ப்ரூக்கும், ஜோ ரூட்டும் ஆடிட்டு இருக்கிறப்ப நம்ம டீம் கிட்ட எனர்ஜியே இல்ல. அந்த விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் சிராஜ் திரும்ப நம்ம டீம வந்து மேட்ச்க்குள்ள எடுத்துட்டு வந்தத பார்த்ததுக்கு நம்ம டீம் எல்லாருமே அவ்வளோ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணத நம்ம பார்த்தோம். இந்த மேட்ச ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முகமது சிராஜ் கையில எடுத்து தான் முடிச்சு குடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா, அதுல வந்து அது மிகையே ஆகாது. அந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் அது இருந்துச்சு. அண்ட் பார்க்கவே ஃபேன்டாஸ்டிக்கா இருந்துச்சு. இப்படி ஒரு கேம நம்ம பார்த்தோம். இப்படி ஒரு சீரிஸ வந்து நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த சீரிஸோட முடிவுல வந்து சுப்மன் கில்லையும், ஹாரி ப்ரூக்கையும் வந்து பிளேயர் ஆஃப் த சீரிஸா நேம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் ஹாரி ப்ரூக்க நேம் பண்ணாங்கன்னு தெரியல. இன்ஃபாக்ட் இங்கிலாந்துல என்னோட பிக்கா வந்து கண்டிப்பா பென் டக்கெட் அப்படி இல்லன்னா பென் ஸ்டோக்ஸ் இருந்திருப்பாங்க. பென் ஸ்டோக்ஸ் வந்து அவங்களுடைய பெஸ்ட் பவுலரா இருந்தாரு அண்ட் ஒரு 100 வேற அடிச்சிருக்காரு. அந்த மாரி இருந்தாலும் இந்த டோர்னமெண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்காத நெறைய விஷயங்கள குடுத்திருக்கு. ஒரு வீக்கான இங்கிலாந்து சைடு கூட நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த டோர்னமெண்ட்ல இருந்துச்சு. நம்ம சில தவறுகள் செஞ்சதுனால தோல்வி அடைஞ்சோம். ஆனா அப்படி இருந்துமே ஒரு தோக்குற பொசிஷன்ல இருந்து இந்த யங் டீம் ஒரு தோக்குற பொசிஷன்ல இருந்து மேட்ச ஜெயிச்சு சீரிஸ டிரா பண்ண முடியும்னு காமிச்சிருக்காங்க. அப்ப இந்த டீம் மேல நமக்கு இன்னும் அதிகமா நம்பிக்கை வருது. ஏன்னா இந்த டீமுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேப்டனுக்கு இதுல இருக்கக்கூடிய நெறைய பிளேயர்ஸ்க்கு இதுதான் முதல் சீரிஸ். அப்ப இன்னும் போக போக அவங்கலாம் எப்படி இம்ப்ரூவ் ஆவாங்க? இன்னும் எப்படிலாம் வந்து பேட்டிங் ஆடுவாங்க? இன்னும் எப்படிலாம் பவுலிங் போடுவாங்க? இன்னும் சுப்மன் கில் எப்படிலாம் கேப்டன்சி பண்ணுவாரு? அப்படின்னு பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. இந்த டீம் மேல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட இந்த சீரிஸ்க்கு அப்புறம், இந்த டோர்னமென்ட்க்கு அப்புறம் கண்டிப்பா நம்பிக்கை வந்திருக்கும். இந்த ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ரோஃபி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரோஃபியா கிரிக்கெட் லெவல்ல மேபி இது ஒரு வேர்ல்டு கப் மாரிலாம் கிடையாது. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மாரிலாம் கிடையாது. அந்த மாரி இல்ல அப்டின்னாலும், இது ஒரு மிகப்பெரிய ட்ரோஃபியா இந்தியன் ஃபேன்ஸுக்கு இருக்கும் அப்டின்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த டீமோடைய முதல் அ ஒரு அவுட்டிங், முதல் டோர்னமெண்ட், ஒரு முதல் சீரிஸ் ஒரு ட்ரோஃபிக்காக ஆடுறாங்க. அத வந்து அவங்க கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி, அதுல இந்த மாரி பெர்ஃபார்மன்ஸஸ் குடுத்துருக்காங்க. நம்ம வந்து இன்னும் நெறைய நாளுக்கு இத பத்தி பேசுவோம் அப்டின்ற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸஸ் குடுத்துருக்காங்கன்றத பார்க்கும்போது உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸஸ் இந்த டீம் கிட்ட இருந்து இனிமே எதிர்பார்க்கலாம் அப்டின்ற நம்பிக்கை நமக்கு கண்டிப்பா குடுத்துருக்காங்க அப்டின்றத நம்ம பார்க்குறோம். இந்த டோர்னமென்ட்டோடைய பெஸ்ட் டேக் அவேஸ் நமக்கு இதெல்லாம் தான். சுப்மன் கில்லோடைய கேப்டன்சி அங்கங்க கொஞ்சம் இன்னமும் வந்து டிஃபென்சிவா இருக்காரு. ஃபீல்ட ரொம்ப ஸ்ப்ரெட் அவுட் பண்றாரு. கொஞ்சம் பயந்து தான் கேப்டன்சி பண்றாருன்றது தெரியுது. ஆனா, எங்கெல்லாம் பவுலர்ஸ் விக்கெட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அங்கெல்லாம் ஃபுல்லா பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றாரு. அதனால ஒரு விக்கெட் இன்னொரு 2, 3 விக்கெட்ட வந்து கொண்டு வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் தான் ஒரு கேப்டனுக்கு அழகு. இன்னும் போக போக கத்துக்குவாரு அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ ஒரு இந்தியன் ஃபேனா ரொம்பவே சந்தோஷமான ஒரு சீரிஸா தான் இது இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இன்னும் டீட்டெயிலா இந்த சீரிஸ்ல என்னலாம் நடந்துச்சு ஆர் மேபி யாரெல்லாம் நல்லா விளையாண்டாங்க, இன்னும் என்னலாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத வேற ஒரு வீடியோல பேசுவோம். பட் அன்டில் தென் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ.